அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் நேரம். நமது ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் நம்ம 17,000 சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது. இதற்கு ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம 3 வருட காலமாக இந்த பதிவு பண்ணிகிட்ருக்குறோம், வீடியோ பதிவு கொடுத்துட்ருக்குறோம். இது மிக மிக மெதுவாகத்தான் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம ஒரு நியூஸ் பேஸ்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, சார்ட்டுக்கோ இண்டிகேட்டர்ஸ்க்கோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நம்மளுக்கு ஆப்ஷன் வியாபாரத்திற்கு மட்டும் உண்டான முன்னுரிமை கொடுத்து ஆப்ஷன் வியாபாரத்தின் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே நம்ம பார்த்து வருகிறோம். அதன் பின் நம்மளுக்கு சராசரியான ரேஞ்ச் அடிப்படையில், அதே மாதிரி ஒரு ஈர்ப்புக்கு உண்டான டைட்டிலை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணினதே இல்லை. அதாவது தினமும் 1000 சம்பாதிப்பது எப்படி, தினமும் 10,000 சம்பாதிப்பது எப்படி, 1 கோடியை நோக்கி எப்படி பயணிப்பது, 2 கோடியை நோக்கி எப்படி பயணிப்பது, நிஃப்டி 25,000 வந்துருமா, 30,000 வந்துருமா, 50,000 வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு, அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வீடியோ நம்ம பதிவு பண்ணலை. அதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா, பங்கு சந்தையை நாம் நம்ப முடியாது. சந்தையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ அதனால் நம்மளுடைய முதலீட்டின் அடிப்படையில், நம்மளுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் எப்படி வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது தான் இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம மட்டும் இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ பதிவு பண்ணாததற்கு காரணமே, சந்தையில் எப்போதுமே 2 பக்கமும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த வாய்ப்பு எப்படியெல்லாம் இருக்கலாம், அதனால தான் நம்ம 2 பக்க எல்லைகளும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு, நம்மளுக்கு ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக பயன்படுத்துவதால் நம்மளுக்கு என்ன மாதிரி ஹெட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு வர்றோம். அதனால தான் இன்றைக்கி டைட்டிலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராடல் வித் ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறது. நிறைய பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை இதனை கடக்காது இதனை கடக்காது அப்படிங்கிற மாதிரியே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எடுத்துக்காமல் அந்த ஹெட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ 17,500 புட் அண்ட் 17,600 கால் அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கல். 17,500 புட் 17,500 கால் அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராடல். அதே மாதிரி 17,400க்கும் 17,600க்கும் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கல். அப்போது இதில் என்னென்னா 17,400 டு 17,600 அப்படிங்கிறது ஒரு வைடர் ஸ்ட்ராங்கல். 17,500ங்கிறது இதனுடைய சராசரி. இது ஒரு ஸ்ட்ராடலாக இருந்து 17,500ஐ மையமாக வைத்து மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 17,400 அண்ட் 17,600 சொல்வதை கேட்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதே மாதிரி என்ன நடந்தாலும் ஒரு சராசரி ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சராசரி ரேஞ்ச் என்ன பார்க்குறோன்னா, நம்ம எப்படி நம்ம உடல் எடை, ஒவ்வொரு வயதுக்கும் எவ்வளோ எடை இருக்கணும் அப்படின்னு சராசரி அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு ஹைட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வச்சுருப்பாங்க. அதுபோல் சந்தைக்கு அந்த சராசரிக்கு மேல் போனாலும் மிகுதி ஆகிடும், அது இல்லைனாலும் பற்றாக்குறையாக மாறிடும். அப்போது அதை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டே வரணும். இதன் அடிப்படையில் தான் NR4 NR7 கான்செப்டுங்கிறதே க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால் இதன் எல்லைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சந்தையில் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா, நியூஸ் பேஸ்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அதனால தான் இதன் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தையோட ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்ம பார்த்துட்டு வருவது என்னென்னா 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள். அதே போல் நம்மளுக்கு திங்கள் மண்டே, அதாவது அந்த வாரத்தின் துவக்க நாளுடைய ஹை லோ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பிரேக் அவுட்ஸ். இதை நம்ம எல்லா வார வீடியோலையும் பார்த்துட்டு வருவோம். ஆனால்
நிறைய பேர் வந்து வீடியோக்களை இது தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லெவல்ஸ் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி எதனால் வந்தது அப்படிங்கிறத வந்து கேட்க மாட்டாங்க. அதாவது கேட்குற விஷயத்தை அரைகுறையாக கேட்பது, அப்போ இது பயனற்றது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் பங்கு சந்தைக்கு ஒவ்வொரு நுணுக்கங்களும் ஒரு சிறு சிறு குறிப்புகளும் மிக மிக முக்கியமானவை. அதனால் இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா நம்ம பல நாட்களாக இதை முன்னுரிமை கொடுத்துட்டு வர்றோம். இதை யாரெல்லாம் ஆய்வு செஞ்சாங்களோ அவர்களுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் புரியும். அப்போ திங்கட்கிழமை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். திங்கட்கிழமையோட ஹை லோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ திங்கட்கிழமை ஆரம்பம் இந்த ஓப்பன் பேஸ் பண்ணி, ஏன்னா ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தூரம் த ரேஞ்ச். அது எதன் அடிப்படையில் பார்க்குறோன்னு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி, ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள தூரம். அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்தில் 500 புள்ளிகள் 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகளோட தூரம் வேணும் அப்படின்னா ஓப்பன் டு ஹை, இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஹை வந்து 38 புள்ளிகள். அப்போ என்ன ஆக போகுது, இந்த ஹையை உடைக்கிற வர மார்க்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட் 300ல் 40 பாயிண்ட் கழிச்சுட்டு 260 பாயிண்ட் என்ன ஆக போகுது, ஓப்பனுக்கு கீழே வர வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய லாஜிக். அப்போ எப்படி ஹை உடையுமா லோ உடையுமான்னு எப்படி தெரிந்து கொள்வதுன்னா நீங்கள் ஆய்வு செஞ்சு ஒவ்வொன்றா கொண்டு வரணும். எல்லா விஷயமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்வதனால் உங்களுக்கு புரியாது, அதை அனுபவிப்பதனால தான் இது புரியும். ஆனால் இந்த கால்குலேஷனை நீங்கள் பார்த்து இதில் எப்படி இருக்க வாய்ப்பு, அப்போ இது 40 பாயிண்ட் இருந்து இந்த 270 பாயிண்ட் வரணும். அப்போ ஓப்பன் டு லோ பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னா அப்போ ஹை பிரேக் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி இது அல்லது அது எய்தர் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பிரேக் பண்ணாமல், அதாவது ஏதோ ஒன்று ஹையோ லோவோ பிரேக் பண்ணாமல் நம்மளுக்கு 300 பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு மார்க்கெட்டில் திங்கட்கிழமையோட ஹை லோ இதுவே கிட்டத்தட்ட 200 புள்ளிகள். அதன் பின் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, திங்கட்கிழமையோட லோவை பிரேக் பண்ணித்தான் மார்க்கெட் மீண்டும் ஒரு புதிய லோவை கிரியேட் பண்ணிகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே புரிந்து கொள்ளலாம். அப்போ சந்தையோட ட்ரெண்டை நீங்கள் எளிதாகவே கண்டறியலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் 17,966, ஓப்பன் டு ஹை 38 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 545 புள்ளிகள், மொத்தம் 583 புள்ளிகள். அப்போ 17,421 குறைந்தபட்ச லோ, அதிகபட்ச ஹை 18,004. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பதே கிடையாது. ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள ப்ரீமியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு வீடியோ பதிவுகளுக்குள்ளே ஒவ்வொரு குறிப்பாக கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியறதில்ல. அப்போ அதற்குன்னு ஒரு மையமாக வைத்து முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதில் ஸ்பாட்டை விட ஃபியூச்சர்ஸோட ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுன்னா கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் இறங்கினாலும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் அப்படிங்கிறது தடைப்பட்டு ஏற்படும். இதற்கு நம்ம காரணமாக சொல்லியிருக்கோம். பெண் பிள்ளைகளை வந்து இருக்கிறவங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா திருப்பி வர அவங்கவுங்க தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னவாக இருக்குன்னா வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுபோல் புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணவங்க மேலே போகுமா கீழே வருமா மேலே போகுமா கீழே வருமான்னு பயந்தே அந்த வர்த்தகத்தை முடிப்பதற்கு உண்டான வாய்ப்பாகவே அமையும் அப்படிங்கிறத பல இதாக சொல்லிகிட்ருக்குறோம். இதை பார்த்தவர்கள், இந்த குறிப்பை பார்த்தவர்கள் எப்படி நடந்ததுன்னு ஃபீட்பேக்ஸ் நீங்கள் எடுக்கத்தான் உங்களை ஆய்வு செய்ய முடியும். அப்போது இந்த மாதிரி ப்ரீமியம் இருக்கும்போது மார்க்கெட் இறங்காது அப்படிங்கிறது பொருள் அல்ல. இறங்கினாலும் ஏதேனும் சப்போர்ட் அப்படிங்கிற எடுக்கிற இடத்துல மிக வேகமாக மீளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போது சப்போர்ட் இடத்துல எங்கே வந்து நம்மளுக்கு வேகம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து வர்த்தகம் செய்ய முற்படணும். இங்கே கீழே போகிற வர்த்தகத்தை மேற்கொள்ள வந்து முயற்சி செய்யக்கூடியது. அதுதான் பயந்து வர்த்தகம் செய்கிறது. ஆனால் சப்போர்ட்டில் யூட்டர்ன் எடுக்கிற இடத்துல அந்த யூட்டர்ன் எடுக்கிற இடம் நமக்கு வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம ஆய்வு செய்யணும். அதற்கு நம்மளுக்கு உதவுவது தான் இந்த அட்டவணை. இந்த அட்டவணைப்படி நம்மளுக்கு 17
500 புட் 17,600 கால் அடிப்படையில் இதனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 160 ரூபா இருக்குது. அப்போ 17,500 புட்டில் இருந்து 160 கழிச்சோன்னா 17,340 அப்படிங்கிறதும் 17,760 அப்படிங்கிறது ரேஞ்சாக இருக்க போகுது. அதாவது 17,340 இருந்து 17,760க்குள் இந்த நிலைமை இருக்க வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய மையப்புள்ளியாக 17,550 இருக்கும். அடுத்தது 17,500 புட் 17,500 கால் இதனுடைய டோட்டல்டு ப்ரீமியம் பார்த்தா 200. அப்போது 17,300 இருந்து 17,700க்குள் இருக்க வாய்ப்பு. இதனுடைய மையம் 17,500. அடுத்தது நம்மளுக்கு 17,400 புட் 17,600 கால் இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 65 ப்ளஸ் 30 95 90 புள்ளிகள்னு வச்சுட்டாலும் கூட 17,400லேருந்து 90 புள்ளிகளை கழிச்சா 17,310. இது 17,600 சாரி நான் தப்பு கணக்கு போட்டேன். 17,400க்கும் 17,600க்கும் இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 110 புள்ளிகள். நம்மளுக்கு 60 ப்ளஸ் 60னா 120 புள்ளிகள். அப்போ 17,280க்கும் 17,720க்கும் உண்டான தூரம் இது. இதனுடைய மையம் திருப்பி 17,500ஆகத்தான் இருக்கும். அப்போது இந்த 17,200லிருந்து அதாவது 17,300லிருந்து 17,700க்குள் சந்தை அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இது பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இப்போது இதை பல விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதற்கும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் விளக்கமாக ஒரு தனித்தனி வீடியோஸ் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுல இருக்கிறோம். அதில் உங்களுக்கு தேவையானதும் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பதும் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மார்க்கெட்டில் ஆர்வம் இருக்கா, ஒரு வியாபாரம் வேல்யூம் இருக்க போகிறதா அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு பொருள் எனக்கு தேவை என்றாலும் சரி, தேவையற்றதாக இருந்தாலும் சரி, தேவை இருந்தால்தான் நான் வாங்க முற்படுவேன். தேவையற்ற பொருளை நான் வாங்க விரும்ப மாட்டேன். அப்போ ஒரு தேவையற்ற பொருள் விலை கூடினாலும் சரி, விலை இறங்கினாலும் அதை பக்கமே நான் பார்க்க மாட்டேன். ஏறினானா சந்தோஷம், இறங்கினானா சந்தோஷம், ஏன்னா என்கிட்ட இல்லை. அப்போ அதுபோல் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வச்சு வேல்யூம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்போ இதனுடைய மார்க்கெட்டோட எல்லைகள் 17,366லேருந்து 17,571 வரை குறுகிய எல்லையாக இருக்க போகுது. வைட் ரேஞ்ச் 17,245லேருந்து 17,655 இருக்க போகிறது. இதில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,553, 17,571, 17,594, சப்போர்ட் லெவல் 17,395, 17,366 இருக்கும். இதன் அடிப்படையில் சந்தையை பார்த்து உங்களுக்கு உண்டான ஆய்வை நீங்கள் சுயமாக செய்யுங்கள். சுயமாக செய்யும்போது தான் அதனுடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு கட்டண பயிற்சி வேண்டும் என்றால் எங்களிடம் கட்டண பயிற்சி இருக்கிறது, ஆப்ஷன் வியாபாரத்திற்கு மட்டும். ஆனால் கட்டண பயிற்சியில் இணைய விரும்புபவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலும் உங்கள் ஈடுபாடும் இருக்கும் நபர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். ஏனென்றால் எங்களிடம் ஸ்ட்ராட்டஜி இதை பில்ட் பண்ணி நீங்கள் அதை பின்பற்றுங்க அப்படின்னு இருக்காது. சந்தையில் என்னென்ன நடைபெறுகிறதோ அதை உங்களுக்கு அதனை வெளிப்படையாக காட்டுறோம். அதில் உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸ், நீங்கள் என்னென்ன மாதிரி கேபிட்டல் வச்சுருக்கிறீங்க, எந்த மாதிரி ட்ரேடர், நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்களா குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களா, எந்தெந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதனுடைய கணக்கீடுகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை வச்சு உங்களுக்கு தகுந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிக்குவீங்க. அதே போல் இதை நீண்ட காலமாக பார்த்துட்றீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அதற்கு இன்னும் எங்களுக்கு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் மறைமுகமாக இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுல ஒரு புரோக்கரேஜ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு சார்ந்து தான் இருக்கும். அதுபோல் எங்களிடம் கணக்கு துவங்குவதனால் அந்த புரோக்கரேஜோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஜிபோல், எஸ்பிரஸோ நிறுவனங்களோட லிங்க், அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்துவதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்யும் வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம இன்னும் பூஸ்டப்பாக இன்னும் நிறைய தகவல் உங்களுக்கு நாங்கள் அளிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.